அமைதி, மனித வாழ்வு, இயற்கை சுற்றுச்சூழல் ஆகியவை ஒன்றோடொன்று ஆழமாக பின்னி பிணைந்துள்ளன என சுட்டிக்காட்டிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வன்முறையை அமைதியாகவும் அழிவை வாழ்வை வளர்க்கும் செயல்களாகவும் மாற்ற அனைவரும் முன்வர வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார். படைப்பை பராமரிப்பதற்கான 10வது உலக செப நாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் போருக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை வாழ்வையும் அமைதியையும் உருவாக்கும் கருவிகளாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். போர்கள் உயிர்களை பறித்து குடும்பங்களை பிரித்து லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்வதுடன் சுற்றுச்சூழலிலும் நீடித்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றதென குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் காற்று மற்றும் நீர் மாசுபாடு, இயற்கை சூழல் அழிவு, உணவு பாதுகாப்பின்மை ஆகியவை வறுமையையும் சமத்துவமின்மையையும் மேலும் அதிகரிக்கின்றதென கவலை தெரிவித்துள்ளார். இந்நெருக்கடிகள் அரசியல் அல்லது கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, அவை தார்மீக மற்றும் ஆன்மீக பிரச்சனைகளாகும் என வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள் அதிகாரத்தின் மீதான பேராசை, உடனடி லாபத்தை தேடும் மனப்பான்மை மற்றும் மனித மாண்பை மதிக்காத நிலை ஆகியவை போர்களுக்கும் படைப்பின் அழிவுக்கும் வழிவகுக்கின்றதென சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையான அமைதியை நிலைநாட்ட மனமாற்றம் அவசியம் என குறிப்பிட்டுள்ள அவர் இறைவனின் அருளுடன் இணைந்து செயல்பட்டு பிழைவுகளை சரி செய்யவும் மனித மாண்பை போற்றி படைப்பை பாதுகாக்க கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். மேலும் போருக்கு பயன்படுத்தப்படும் வளங்களை மனித முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு திருப்பிவிட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் உண்மை, உரையாடல், பொறுமை, நீதி, இரக்கம், புரிந்துணர்வு, அக்கறை மற்றும் அன்பு ஆகியவையே நிலையான அமைதியை கட்டியெழுப்பும் உண்மையான கருவிகள் எனவும் எடுத்துரைத்துள்ளார்.